தன்னுடைய வாயினாலே ராகை என்ன செய்தார்? அறிக்கை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ராகேலை தேவன் நினைத்தருளினது மரடிகளை கூக்குரலை அவர் கவனிக்கிறவராகவும் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் கவனிக்கிறவராயும், அது மாத்திரமல்ல மிகுந்த ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறவர்களை அவர் கவனிக்கிறவராகவும் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய மரட்டு தன்னை கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? கனி நிறைந்ததாய் மாற்றுவார். உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பாருங்க, இந்த இடத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அண்ணாளுடைய பிரச்சனை என்ன? அண்ணாளுக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு இயலாதபடியினால மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தார். ஆனா அண்ணாள் என்ன பண்ணா? பொருத்தனை 11ஆவது வசனத்தை பாருங்க. அண்ணாள் என்ன பண்ணா? பொருத்தனை பண்ண. எனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா நான் பொருத்தனை பண்ணி விடாப்பிடியா ஜெபிக்கிற என் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். அவர் யார்? அவரு சேனைகளின் கர்த்தர். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் யாரு? என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். அது மாத்திரமல்ல, என்னை மறவாமல் நினைந்தருளுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நிச்சயமா ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார். அப்படி கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அண்ணாள் என்னாச்சு விஷயம்? கரெக்டா ஒரு வருஷத்துல அவள் கர்ப்பம் தரித்து சாமுவேல் என்ன பண்ணா? பெற்றெடுத்தார். ஏன் சாமுவேல் பேர் வச்சா? கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன். சாமுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன். சாமுவேலுடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சு? அன்றைக்கு வசனமே அபூர்வமா இருந்த நாட்கள்ல சாமுவேலை கர்த்தர் மிக பெரிய தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேல் மக்களுடைய தலைவனாக சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார்கள்? உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. வசனம் கிடைக்காத நேரத்தில் உன் வாயிலிருந்து கர்த்தர் ஆறுதலான, நம்பிக்கையூட்டுகிற, விசுவாசத்தை ஊட்டுகிற வசனத்தை உனக்கு கொடுத்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல வைப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்வார்னா, உன்னை நீ வசிக்கிற பகுதிக்கு தலைவனாக, தலைவியாக கர்த்தர் நியமிப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, அண்ணாளுக்கு ஏன் கர்த்தர் உடனடியாக பதில் கொடுத்தார்? காரணம் என்ன? அவ என்ன பண்ணா? விடாமுயற்சி. என்ன பண்ணாங்க? விடாமுயற்சியோடு விடாப்பிடி
பக்தியாக விடாமுயற்சியோடு விடாபிடியாக அவள் ஜெபித்தாள். இரண்டாவது, அவளிடத்தில் என்ன இருந்தது? விசுவாசம். அவளிடத்தில் என்ன இருந்ததுங்க? விசுவாசம். அவளுடைய வார்த்தை என்ன? எனக்கு முதல் ஈவாக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும். அந்த ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு பொருத்தனை செய்கிறேன். பொருத்தனை செய்கிறேன். அப்போ ஜெபம், விடாமுயற்சியோடு நீ ஜெபிக்கிற ஜெபம், முன்னில் இருக்கிற விசுவாசம் தெய்வீக நினைவு கூறுவதற்கு உன்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25. தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைவு கருளினார். அதை கவனிக்கணும். எத்தனை பேரை தேவன் நினைத்து அருளினார்? 25 லட்சம். எத்தனை பேரை? 25 லட்சம். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனுஷன் மறப்பான். உன்னை நேசிக்கிறவர்கள் மறப்பான். நீ நன்மை செய்தவர்கள் உன்னை மறப்பார்கள். ஆனால் தேவன் இந்த நவம்பர் மாதம் சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க. இஸ்ரவேல் மக்களை மோசேயை கர்த்தர் நினைத்தார். நினைத்த கர்த்தர் என்ன பண்றார்? அவருடைய பெருமூச்சை கேட்டு, வசனத்தை சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. பல்லுக்கு எதனா உடைந்த போது வாய் கொஞ்சம் நல்லா திறந்து சொல்லு. அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்படி நினைவு கூர்ந்த பிற்பாடு பரலோகத்தில் இருக்கிற தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த எல்லா இஸ்ரவேலர்களையும் என்ன பண்ணாருங்க? கண்ணோக்கினார். அல்லேலூயா. கண்ணோக்கின பிற்பாடுதான் ஆண்டவர் என்ன பண்றார்? தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். அப்போ தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்றைக்கு நீ ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிறக்கல, இயேசுவினுடைய குடும்பத்தில் பிறந்த. அல்லேலூயா. நீ யாரு? நீ பரம இஸ்ரவேலர். பரம இஸ்ரவேலராகிய உன்னோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உடன்படிக்கை செய்த கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தான் உனக்கு என்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். நீ ஒடுக்கப்படுவது
ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் அறிவார். உன்னுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் விடுதலையும் சுதந்திரத்தையும் கொடுக்கிறேன். உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? விடுதலையும் சுதந்திரத்தையும். நான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், தேவன் உன்னை நினைவு கூறும் பொழுது, தேவன் உன்னை நினைவு கூறும் பொழுது, தேவன் உன்னை நினைக்கும் போது உனக்கு என்ன சம்பவிக்கும்? தேவன் உன்னை நினைக்கும் போது உனக்கு என்ன சம்பவிக்கும்? முதலாவது தெய்வீக ஆதரவு. சொல்லுங்க, முதலாவது என்ன கிடைக்கும்? தெய்வீக ஆதரவு கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென், ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாக யோசேப்பு சிறைவாசம் அனுபவித்தார். மனிதர்கள் எல்லாம் யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? சிறைச்சாலை தலைவருடைய கண்கள்ல யோசேப்புக்கு கர்த்தர் தயவையும் இரக்கத்தையும் கண்டார். சிறைச்சாலைக்குள்ள இருந்த யோசேப்பை தேவன் என்ன பண்ணாரு? நினைத்தருளினார். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 41:39 வாசிங்க. ஆதியாகமம் 41:39. நாற்பதாவது வருஷத்தை வாசிச்சுட்டு பாருங்க, ஒரு சிறைச்சாலையில கைதியாயிருந்த யோசேப்பு, ஒரு சிறைச்சாலையில கைதியாயிருந்த யோசேப்பை தேவன் நினைக்கும் பொழுது என்ன நடக்குது? அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? ராஜாவுடைய சம்பத்துக்கு கொண்டு வருகிறார். ராஜா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ அப்படின்னு. முதல்ல ராஜாவுடைய சமூகம், இரண்டாவது ராஜாவுடைய சாட்சி, மூன்றாவது என்ன நடக்குது? ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன உண்டு? வெளிப்பாடுகள் உண்டு. காரணம் என்ன? உன்னை போல இந்த எகிப்துல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. யாரெல்லாம் உன்னை மறந்தாலோ அந்த மறக்கப்பட்ட மக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறாரு? விவேகம் உள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக நீ பெயர் பெறும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜா எந்த இடத்துல தங்கியிருக்கிறாரோ அந்த அரண்மனைக்கு யோசேப்பு அதிகாரி. அது மாத்திரமல்ல, ராஜா எந்த தேசத்தை ஆளுகை செய்கிறாரோ அந்த தேசம் முழுவதற்கும் யோசேப்பை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆதரவு உனக்கு வரும் பொழுது,
உன்னுடைய வீட்டிலும் நீ அதிகாரி, உன்னுடைய நாட்டிலும் நீ அதிகாரி. ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னை நினைக்கும் பொழுது எந்த சிறைச்சாலை கதவும் உன்னை அடைத்து வைக்க முடியாது. கர்த்தர் மூடப்பட்ட கதவுகளை திறக்கிற கர்த்தராய். அவன் உலகமெல்லாம் உன்னை கவனிக்காமல் விட்டுவிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காண்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நன்மையானது. முதல்ல நமக்கு என்ன கிடைக்குது? ஆதரவு. இரண்டாவது, தேவன் உன்னை நினைக்கும் பொழுது நீ விடாமுயற்சியோடு விடாப்பிடியாக விசுவாசத்துடன் ஏறெடுக்கிற உன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். 1 சாமுவேல் 1:20 நம்ம பார்த்தோம். ஆகவே நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்திருக்கிற பதில் உன் ஜெபத்திற்கு கட்டவிழ்க்கப்படும். நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்திருக்கிற பதில் உன் ஜெபத்திற்கு கட்டவிழ்க்கப்படும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும். உன் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும். நீ கவலைப்படாத, உற்சாகமாயிரு. ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் உன்மேல் நிறைவாக. முதல்ல பார்த்தா ஆதரவு, அடுத்தது என்ன பார்த்தோம்? ஜெபங்களுக்கு பதில். மூன்றாவது என்ன பார்க்கிறோம்னா, உனக்கு விடுதலை வெளிப்படுத்தப்படும். கர்த்தர் உனக்கு விடுதலையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, உடன்படிக்கையின் தேவன். யாத்திராகமம் 3:7 வாசிங்க. யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யோபு 42:2 வாசிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அந்த காரியம் தடையே படும். நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை சிறைபிடித்து இந்த இடத்துல உட்கார வைத்து உனக்கு விடிவு காலமே இல்லை என்று சாத்தான் உன் காதல சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் நிறைவாய் இருக்கிறேன். உனக்கு மாம்சிகமான சரீர பிரகாரமான உணர்வு பூர்வமான ஆவிக்குரிய அடிமைத்தனத்துல இன்றைக்கு நீ இருக்கலாம். ஆனால் இதுவே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணை நாள். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப வாசிங்க ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடைய வேளையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன்
வடிந்தது. கர்த்தருடைய அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஜல பிரளயத்தினால அழிந்து போன பூமியை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மறுசீரமைத்தார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருங்க? மறுசீரமைத்தார். கர்த்தருடைய அருமையானவர்களே, ஜலம் 150 நாள் கழித்து முற்றிலுமாக ஜலம் இல்லாமல் போயிற்று. கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த 2ஆம் தேதி இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் பூமியை சீரமைத்தது போல, பூமியை மறுசீரமைத்தது போல, இன்றைக்கு ஆண்டவர் நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ, உன் வாழ்க்கையில எவைகளெல்லாம் அழிந்து போனதோ அவைகளெல்லாம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மறுசீர் அமைக்கிறார். அல்லேலூயா. உன்னை புதுப்பிக்கக்கூடிய பருவ காலத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். புதிய வானம், புதிய பூமி உருவாகும். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன செய்தன? புதிதாகின. இப்ப இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்யறது, உனக்கு ஆதரவு கொடுக்கிறார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? மறுசீரமைக்கிறார். ஏன் செய்யறாருன்னா உன் மேல கர்த்தர் நினைவாய். இப்ப நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் தன்னுடைய பங்கை செய்ய. இப்ப நீ எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் தொடர்ந்து இரு. நீ எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் தொடர்ந்து இரு. கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். நாம் உடனடியான பலனை நாம் காணாவிட்டாலும் தொடர்ந்து நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தால் தேவனுடைய வேலை நேர்த்தியான வேலை, சரியான தருணத்துல அவர் உன்னை நினைவு கூறுவார். அல்லேலூயா. 75 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளையை தருவேன்னு சொன்னார். உடனே பிள்ளை கிடைச்சிட்டா? இல்ல, 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா பொறுமையா காத்திருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு நேர்த்தியான ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் தான் ஈசாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது நீ என்ன பண்ணணும்? விடாப்பிடியாக விடாமுயற்சியாக ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18:1 வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு விசுவாசத்தோடு முயற்சி செய்த விதவையுடைய கதையை, ஓமையை நாம் பார்க்கிறோம். கடைசியில அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற இந்த விதவையுடைய நிலைமை பார்த்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன செய்யறான்? அவளுக்கு நான் நியாயம் செய்வேன், நீதி செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நீதி செய்தான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஏமாற்றத்தில் உட்கார்ந்திருக்கிறாயா? தனிமையில உட்கார்ந்திருக்கிறாயா? நியாயம் கிடைக்கவில்லையா? ஆண்டவன் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக உன் விண்ணப்பங்கள்
அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேலையை நம்பு. கர்த்தருடைய வேலையை நம்பு. பிரசங்கி 3:1 வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். தேவன் ஏற்ற காலத்துல உனக்கு நன்மையை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 103:2 வாசிங்க. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருக்கு அருமையானவர்களே, உன் ஆத்துமா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி செய்யணும். இந்த 10 மாதங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் ஒவ்வொன்றாக எண்ணிப்பா. கர்த்தருக்கு நன்றி செலுத்து, கர்த்தரை ஆராதி. அதற்கு சங்கீதக்காரன் சொல்ல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணாத மறவாத. ஏன்னா அவர் உன்னை மறக்காத கர்த்தர், உன்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே தேவன் உன்னை நினைவு கூறும் பொழுது உன் வாழ்க்கை ஒரே மாதிரியா இருக்காது. உன் வாழ்க்கை இருக்கிறது ஒரே மாதிரியா இருக்கிறது. ஏன்னா நீ 10 மாசம் ஜெபம் பண்ணியிருப்ப, 10 மாசம் உனக்கு ஜெபத்துக்கு பதில் வந்திருக்க. ஆனா இந்த 2ஆம் தேதி உனக்கு பதில். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2ஆம் தேதி உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த 2ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மறுசீரமைப்பார். நீ எந்த நிலைமையில இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நீ மறவாத, தேவன் உன்மேல் நினைவார் இருக்கிறார். தேவன் உன்னை மறக்கவில்லை என்பதை நீ அறிந்து கொள். ஆண்டவர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் முன் குறித்த வேலையில அவர் உன்னை நினைவு கொண்டு அவர் உனக்கு 10 மாதங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை உன் வாழ்க்கையில நிறைவேற்றி உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொண்டு வருவார். நீ நம்புறியா? எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? சொல்லுங்க, தேவன் நோவாவையும் அவருடனே வேளையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் என்னையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மருமக்களையும் என்னுடைய பேர பிள்ளைகளையும் தேவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
நானும் கர்த்தரை மறவாமல் நினைப்பேன். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பாட புஸ்தகத்துல 401 பாடலை